யூடியூப்காரருங்க அத்தனை பேர் எதை தவிர அவர் உலகத்தில் பக்கத்தில் அணுகுண்டு வெடிக்குதுன்றான். அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. உக்ரைன் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. இஸ்ரேல் மேலே குண்டான குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நமக்கு இருக்கிறது நடிகைகள் என்ன ஆனாங்க இது பாருங்க அப்படித்தான் போயிட்டு இருக்கோம். மறுநாள் பத்திரிகையில் ஹெட்லைன்ஸ் போட்டாங்க. ஆபாசத்தை உருவாக்கியது யார்? காந்தராஜ் என்ற ரசிகர் கேள்வி. மாட்டி விடுறதுக்கு எப்படி வேணாலும் மாட்டி விடலாம். நடிகைகளையும் தாண்டி இவங்க வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்னு கிடையாது. படத்தில் நடிக்க வந்தாக்கா மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இருந்து டான்ஸ் டைரக்டர்ல இருந்து சகல பேருக்கும் அதெல்லாம் உண்டு. எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு தான் விடுவாங்க. அதை வந்து உலகம் முழுவதும் உள்ள நியதி. நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட வந்து ஒர்க்கை பற்றி பேசுங்க, இல்லை நான் பண்ணுற வந்து தப்பு ஏதாவது அதை மட்டும் பேசுங்க, ஏன் என்னோட பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆறீங்க அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து பர்சனலாக வந்து ஆயிரக்கணக்கான விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கும், எனக்கு நடந்திருக்கும், உங்களுக்கு நடந்திருக்கும், அவருக்கு நடந்திருக்கும், எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனால் யாருக்கு என்ன பாதிப்பு, அதனால் யாருக்கு என்ன நன்மை? இப்போ அந்த நடிகைகள்லாம் அப்படி படுத்திருந்தாங்க, ரைட், அந்த தகவலாம் வெளியே வந்துருச்சு. அதனால் நாட்டினுடைய முன்னேற்றங்கள் நின்று போச்சா? ரயில்லாம் நின்று போச்சா? பிளேன் ஓடுதியா? அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணேன், எனக்கு கெடுத்து போட்டான், இது பண்ணிட்டான். எப்போ போய் பாப்புலராக இருந்தபோது நீ சொல்லியிருக்கணும். எப்போ சொல்கிற? உனக்கு மார்க்கெட்டு போய் வீட்டுக்கு போய் இந்த தள்ளாடி கிளவி ஆனதுக்கப்புறம் என்னை கெடுத்து போட்டான், 30 வருஷத்துக்கு முன்னாடி கெடுத்து போட்டான், நீ இப்போ சொன்னால் என்ன இருக்கும்? சார் இப்போ ஷக்கீலா மேம் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சார். ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களே சார். அந்த பொண்ணுடைய படங்கள் வந்து பிட்டு படங்கள் வந்துகிட்டே இருந்தது. நாங்கள் நிறைய பிட்டு படம் பார்த்துருக்கோம்மா. இன்னைக்கு இருக்கிற பிரபல நடிகைகளுடைய பிட்டு படம் பார்த்துருக்கு. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு சீரியலில் நடிச்சிட்டு இருக்க பிரபல நடிகைகளுடைய பிட்டு படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். சூப்பர் ஸ்டார்ஸ் பேர்லாம் வெளில வரும் அப்படின்லாம் வந்து இவங்க த்ரெட்டன் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் 10 நடிகைகளோட இருந்த வந்து எவ்வளோ 100 பொண்ணுங்க தாய்மார்கள் என்ன சொன்னாங்க? தலைவர் நான் தலைவர், எத்தனை பொண்ணு பின்னாடி போறா பாரு. அதை நான் போயிருந்தா என்ன சொல்லியிருப்பேன்? காம கொடூரன் ஸ்ரீ லோலன் இருக்கு. எம்ஜிஆர் போனாக்கா தலைவர்னா தலைவர் தான். 2 டபுள் ஸ்டாண்டர்ட் நீங்களே வச்சிருக்கீங்க. எம்ஜிஆர் அவர்கள் நீங்க சொல்றது அவர் நடிகரையும் தாண்டி வந்து மக்கள் மனசுல பதிஞ்சதுக்கான காரணம் அவர் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணதுனால தானே சார். அப்ப அது அவர் பண்ணலாம். அப்படி சொல்லல சார். இல்ல சார், அப்படி சொல்லல சார். மக்களுக்கு நல்லது பற்றி என்ன வேணாலும் பண்ணலாம். ரைட், அப்படின்னா சரி, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. உங்களுக்கு சமாதானம், எங்களுக்கு என்ன? ஜெமினி கணேசன் இருந்தார். அவர் எத்தனை பெண்கள் கிட்ட அவஸ்தப்பட்டார்னு எனக்கு தெரியும். கிட்ட பௌராவும் சொல்லியிருக்கிறார். ஒரு பையன் வந்து அவரை வந்து அப்பான்னு சொல்லி அவருக்கு அவனுக்கு யாருன்னு தெரியல. யாரோ ஒருத்தன் வந்து இந்த மகன் சொல்லிட்டு இருக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறான்டா, கொஞ்சம் பாரு என்னன்னு கண்டுபிடி அப்படின்னா. அதாவது ஜெமினி சந்திரான்னு ஆவடா ஒருத்தி வந்து போயிட்டுருப்பா. ஆமாம், அவளுக்கு ஒரு பையன் பிறந்தாண்டா அப்படின்னாரு. அவனை வச்சு 2 படம் எடுத்திருக்கீங்க. என்ன எதிரா அப்படின்னா, வள்ளியன் செல்வன்னு வஞ்சிக்கோட்டை வலிமன் 2 படம் ஜெமினி படத்தில் அவன் தான் படத்தை நடிச்சிருக்கான். அவனாடா இவன் அப்படின்னா. ஜெமினியை சுற்றி வந்த பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு டான்ஸர் உயிரை எடுத்துட்டாங்க ஜெமினியை. அவர் காலையில் பீச்சில் வாக் போகும்போது அங்கே வந்து அவர் போட்டு உயிரை எடுத்து மொரிஷஸில் டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. உங்களுக்கு புதுசாக வந்து ஒட்டிக்கிட்டாடா, 2 நாள் பீச்சில் பார்த்தா 3ஆவது நாள் என் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறார். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். நடிகைகள் வந்து இப்போ மீனா அவர்களாகட்டும் சரி, நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட வந்து ஒர்க்கை பற்றி பேசுங்க, இல்லை நான் பண்ணுற வந்து தப்பு ஏதாவது அதை மட்டும் பேசுங்க, ஏன் என்னோட பர்சனல் லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்களே சார். ஆமாம்மா, அந்த பொண்ணு வந்து பர்சனலாக வந்து ஆயிரக்கணக்கான விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கும், எனக்கு நடந்திருக்கும், உங்களுக்கு நடந்திருக்கும், அவருக்கு நடந்திருக்கும், எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனால் யாருக்கு என்ன பாதிப்பு, அதனால் யாருக்கு என்ன நன்மை? தேசத்துக்கு தெரிய வேண்டிய அவசியமா என்ன? அது தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ அந்த நடிகைகள்லாம் அப்படி படுத்திருந்தாங்க, ரைட், அந்த தகவலாம் வெளியே வந்துருச்சு. அதனால் நாட்டினுடைய முன்னேற்றங்கள் நின்று போச்சா? ரயில்லாம் நின்று போச்சா? பிளேன் ஓடுலையா? இல்லை ஊருக்கு போகிறவங்களாம் இப்போ ஊருக்கு போவான் அப்படி இது பண்ணிட்டாங்க. வேலைக்கு போகிறவங்களாம் அப்பா ஐயோ அப்படி ஆகிடுச்சான்னு வீட்டில் உட்காந்துட்டாங்களா? என்ன பெரிய விஷயம் அது? ஒரு நடிகர்னு அவங்க 2 பேரும் காதல் காட்சியில் நடிக்கிறாங்க, பெட்ரூம் சீன் நடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி வெளியில் போய் அதையும் பண்ணாங்க, கண்டினியூ பண்ணாங்க. அவ்வளோதான மேட்ரு. இது என்ன பெரிய விஷயம்? பெட்ரூம் சீனில் நடிக்கலையா?
அனிமல்னு ஒரு படம் பார்த்தோமா, நான் உங்ககிட்ட 10 தடவை சொல்லிடுவேன், உங்கள் சேனல்லையும் சொல்லியிருக்கிறேன். அதில் என்ன காட்டலை? ராஷ்மிகா மந்தனாங்கிற நடிகை தான் நடிக்கிறாங்க. என்ன பாக்கி இருக்குது அந்த படத்தில்? அதில் காட்சிகளாவது சமாளித்து தாங்கிக்கலாம். அதில் அந்த வசனங்கள் கேவலத்திலையும் கேவலம். வாயால் கூசுற வசனங்கள் அதில் பேசுகிறாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் வந்து என்னை பாலியல் வன்முறை பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? நடிச்சுப்பிட்ட, பண்ணிட்ட, காசையும் வாங்கிட்ட, அப்புறம் வந்து நான் தம்பி பத்தினா என்ன அர்த்தம்? தொழிலே அந்த மாதிரி தொழில். நடிகைகள் சொல்றதையும் தாண்டி கவர்ச்சி காட்சிகளுக்கு அந்த அந்த ஆல்பத்தில் என்னென்ன போஸ்டர்ஸ் கொடுத்துருந்தா நீ வந்து சான்ஸ் கேட்ட, நீ முடியாதுன்னா வெளியே போயிட வேண்டியதானே. யார் கம்பல் பண்ணா? அது ஒன்றா விட்டா இன்னொருத்தி வர்றா, அவ்வளோ வச்சு எடுக்கிறேன். சார் நடிகைகளையும் தாண்டி இவங்க வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட்னு கிடையாது. படத்தில் நடிக்க வந்தாக்கா மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து டான்ஸ் டைரக்டர்லேருந்து சகல பேருக்கும் அதெல்லாம் உண்டு. எல்லாத்தையும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு தான் விடுவாங்க. அதை வந்து உலகம் முழுவதும் உள்ள நியதி அது. ஃப்ராங்கோ ட்ரூஃபான்னு ஒரு ஃபேமஸ் டைரக்டர், ஃப்ரெஞ்சு டைரக்டர், அவர் படம் எடுத்தார் டே ஃபார் நைட்டுன்னு. சினிமா எப்படி எடுக்கிறாங்கங்கிறது தான், ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்கிறது தான் அதுதான் படத்தினுடைய பேஸ். ஒரு ஃபேமஸ் ஆக்டர் ஆக்ட் பண்ணுறான், அந்த நடிக்கிற சீனை எடுக்கிறாரு, டைரக்ட் பண்ணுறாரு, கேட்சே பண்ண மாட்டேங்கிறான், ரீடேக் வாங்கிக்கிட்டே இருக்கான். இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, இவன் ஏதோ டிப்ரெஸ் ஆகிருக்கிறான். அதில் தான் இவன் ரீடேக் வாங்குறான். ஏன்னா ஒரே டேக்கில் பிடிக்கிற ஆக்டர் அவன். ஹீரோயின் அந்த படத்தில் ஹீரோயின், அதாவது படத்துலேயும் ஹீரோயின், இதுலேயும் அந்த ஹீரோயினை கூப்பிட்றாரு, ஜாக்லின் பிசெட்டுன்னு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ். அவள் தான் அதில் ஹீரோயினாக வருவாங்க. அந்த மாதிரி தான் வரும். என்னமோ டிப்ரெஸ்டாக இருக்கான், நீ என்னன்னு அவனோட தனியாக உட்காந்து பேசி கண்டுபிடியேன் அப்படின்பாங்க. நைட் அவன் ரூமுக்கு போகிறான், பேசிக்கிட்டே இருக்கிறான். அவன் இது பண்ணுறான், 2 பேரும் தே ஹேவ் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. செக்ஸ் வச்சுக்கிட்டதுக்கு பிறகு மறுநாள் வந்து க்ளீனாக ஷாட்டை முடிக்கிறான். அவனை தாஜா பண்ணி அவனை செக்ஸ் வச்சு அவனை கூல் டவுன் பண்ணிட்டு வர்றான். சினிமாவில் இது நடக்கும். அது இப்படியெல்லாம். அப்புறம் வந்து இன்னொரு படத்தில் அவுட்டோர் ஷூட்டிங் நடக்குது. ஒரு ஆக்டரை கூட்டிக்கிட்டு இன்னொரு ஆக்ட்ரஸ்ஸு 2 பேரும் காரில் வர்றாங்க. அவளே ட்ரைவ் பண்ணிட்டு வர்ற வழியில் ஒரு தடங்கள் ஏதோ ஒன்று வருது பக்கத்தில் ஒரு பிரிட்ஜுக்கிட்ட. அங்கே வந்து வண்டி ஓரமாக நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்தோடனே எவ்வளோ நேரம் ஆகுங்கிறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். சும்மா ஏண்டா இருக்கணும், லெட்ஸ் ஹேவ் செக்ஸ்ன்னு சொல்லி 2 பேரும் செக்ஸ் வச்சுக்குவாங்க. ஷூட்டிங் போகிற வழியில் சினிமாவில் காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இதை அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணேன், எனக்கு கெடுத்து போட்டான், இது பண்ணிட்டான்னு எப்போ போய் பாப்புலராக இருந்தபோது நீ சொல்லியிருக்கணும். எப்போ சொல்கிற? உனக்கு மார்க்கெட்டு போய் வீட்டுக்கு போய் இந்த தள்ளாடி கிளவி ஆனதுக்கப்புறம் என்னை கெடுத்து போட்டான், 30 வருஷத்துக்கு முன்னாடி கெடுத்து போட்டான், நீ இப்போ சொன்னால் என்ன அர்த்தம்? அதுதான் கேள்வி. அன்னைக்கே நீ சொல்லலை, அன்றைக்கி நீ வெளியே போயிருக்கலாமே, என்ன பண்ணிட முடியும்? ஒன்று அன்றைக்கி வந்து சொல்லியிருந்தால் இன்னும் பெருசாக வந்துடும் மேட்ரு. இப்போ சொல்லாததுக்கான காரணம் அவங்க இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணோம் அப்படின்றது. சொல்லாததுக்கு காரணம் இன்றைக்கி சான்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டில் சும்மா உட்காந்துருக்கேன், சரி ஏதாவது பொழப்ப பார்க்கலாம், ஒரு விளம்பரம் பண்ணலாம்னு சொல்லி கிளப்பி விட்டுருக்காங்க. அவ்வளோ விளம்பரம் பார்க்கலாம் அப்படின்றது வந்து அது அவங்களுக்கே தானே சார் ஒரு திருப்பியும் ஒரு பேக் ஃபயர் ஆகும். அது தெரியாமல் தானே பண்ணிட்டாங்க, விஷயம் தெரியாமல் பூந்துட்டாங்க, ஒரு மிரட்டலான்னு பார்த்துருக்காங்க. அப்போ உண்மையாகவே வந்து இது மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் பேர்லாம் வெளில வரும் அப்படின்லாம் வந்து இவங்க த்ரெட்டன் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகிட போகுது? இப்போ என்ன அவரை வந்து அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ எம்ஜிஆர் 10 நடிகைகளோடு இருந்தது வந்து எவ்வளோ, நம்ம ஊர் பொண்ணுங்க தாய்மார்கள் என்ன சொன்னாங்க? தலைவர்னா தலைவர், எத்தனை பொண்ணு பின்னாடி போகிறா பாருன்னாங்க. அதானே நீங்கள்லாம். அதே நான் போயிருந்தா என்ன சொல்லியிருப்பேங்க? காம கொடூரன் ஸ்ரீ லோலன்னுவீங்க. எம்ஜிஆர் போனாக்கா தலைவர்னா தலைவர் தான். 2 டபுள் ஸ்டாண்டர்ட் நீங்களே வச்சுருக்கீங்க. அப்படி தான். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஹீரோஸுக்குன்னு வந்து ஒரு ஊர்லேயே சொல்கிறோமா, ஜெமினி கணேசன் இருந்தார். அவர் எத்தனை பெண்கள்கிட்ட அவஸ்தைப்பட்டார்னு எனக்கு தெரியும். என்கிட்ட பௌராவும் சொல்லியிருக்கிறார். ஒரு பையன் வந்து அவரை வந்து அப்பான்னு சொல்லி கிளைம் பண்ண அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நான்.
அவருக்கு அவனை யாருன்னு தெரியல. ம். அகஸ்மாத்தாக என்னை பார்த்தவர், டேய் என்னவோ யாரோ ஒருத்தன் வந்து இந்த என் மகன் சொல்லிட்டு இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறான்டா, கொஞ்சம் பாரு என்னன்னு கண்டுபிடி அப்படின்னாரு. சரி நான் போய் அப்படியே தேடி கண்டுபிடிச்சா அவன் வந்து வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்தில் அவர் மகனாக நடிப்பான், இளவரசனாக வருவான். அந்த பையன் அவருக்கு தான் பிறந்தவன். அப்புறம் நான் சொன்னேன், யார் ஜெமினி சந்திரான்னு ஏதோ ஆமாடா ஒருத்தி வந்து 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 போயிட்டுருப்பா, ஆமாம் அவளுக்கு ஒரு பையன் பிறந்தான்டா அப்படின்னாரு. அவனை வச்சு 2 படம் எடுத்திருக்கீங்க. என்ன எதிரா அப்படின்னா, வள்ளியன் செல்வன்னு வஞ்சிக்கோட்டை வாலிபன் 2 படம் ஜெமினி படத்தில் அவன் தான் குழந்தை நட்சத்திரம். அவனாடா இவன் அப்படின்னாரு. இப்போ என்னங்க இதுதானே, டேய் அவள் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு தொந்தரவு பண்ணி என்னோட இருந்துட்டு விட்டுட்டு போயிட்டாடா. நான் அதுக்கப்புறம் அவள் என்ன ஆனான்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ வந்து அவன் கிளைம் பண்ணுறான். அப்புறம் அந்த பையனை பார்த்துட்டு கூட்டு வாடா நம்ம இது பண்ணிக்கலாம்னு சொல்லி போனாக்கா, நான் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இறந்து போயிட்டான். இது என்னன்னா, ஜெமினியை சுற்றி வந்த பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு டான்ஸர் என்னமோ சித்ரானா என்னவோ பேர் அவங்களுக்கு, டான்ஸர் அது உயிரை எடுத்துட்டாங்க ஜெமினியை. அவர் காலையில் பீச்சில் வாக் போகும்போது அங்கே வந்து அவர் போட்டு உயிர் எடுத்து ஒரு நாள் அப்படியே எங்கள் அண்ணனோட அப்படியே பேசிக்கிட்டு அந்த மாலோட அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. கூட்டிகிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு, டேய் ராஜாராம்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது, நீ கொஞ்சம் சொல்கிறான்னாரு. என்னன்னு, மொரீஷியஸில் டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. உங்களுக்கு புதுசாக வந்து ஒட்டிக்கிட்டாடா, 2 நாள் பீச்சில் பார்த்தா 3ஆவது நாள் என் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறா, என்ன பண்ண சொல்லுங்கள். அதனால தான் ஒரு பேர் காதல் மன்னனா சார். அவர் என்ன தப்பு பண்ணார் அதில். அப்புறம் நான் எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன். இவர் எங்கள் அண்ணன் கேட்டார், ஏன் ஜெமினி இது எத்தனை யாருக்கு தெரியும், வந்து உக்காந்துக்கிட்டா ஓட்டிக்கிட்டா, முன்னாடியே தான் சொல்கிறாரு, வந்துக்கிட்டா ஓட்டிக்கிட்டா, நான் என்ன பண்ணுறது. அதை டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கலங்கிறது வேறு விஷயம். அதுக்கப்புறம் இது ஒரு பாசிங் க்ளவுட், அந்த பொண்ணு போயிடுச்சு. அதனால் அதில் ஜெமினி கணேசனை தப்பு சொல்லி என்ன பண்ணுறது. அந்த படம் எடுத்தாங்க சாவித்திரியை பற்றிய படத்தில் வந்து ஜெமினி கணேசன் வில்லனாக காட்டினாங்க. உண்மையான ஜெமினி வாழ்க்கையில் வந்து வில்லியாக இருந்தது சாவித்திரி தான், ஜெமினி இல்லை. அது ஏன் சார் அந்த மாதிரி இவங்க வில்லியா இருக்கணும்? சாவித்திரி ஜெமினிக்கு மார்க்கெட் விழுந்து சாவித்திரி விட்டுட்டு போயிடுச்சு. அதுதானே உண்மை. ஜெமினி போய் பார்க்கணுன்னாக்கா ரங்கராவுக்கிட்டையும் சந்திரபாபுக்கிட்டையும் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு உள்ள போனார். அதுதானே சாவித்திரி வாழ்க்கை. 100 ஆள் இருந்தார், அது சொன்னால் மாட்டிக்குவோம், அதனால் சொன்னேன். அவங்க பேச்சை கேட்டுட்டு தான் பொங்கல் அன்றைக்கி சாவித்திரி வீட்டு தான் அவர் பொங்கல் சாப்பிடுவார். போகிறாரு, உள்ளே விட மாட்டேங்கிறாரு இவரையே. ஆமாம் அம்மா பிஸியாக இருக்காங்க, அனுப்பிச்சிட்டாங்க. இவ்வளோவெல்லாம் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து கை விட்டான். அனாதையாக கிடக்கும்போது அந்த பையனால் வந்து கேட்க முடியலையா, எங்கள் அம்மா படுத்துருக்குது வந்து பார்த்துக்கான்னு சொல்ல முடியலையா. ஒரு வருஷம் கோமாவில் படுத்துருந்துச்சு, கேட்க முடியலையா. என்ன ஜெமினியை டெசர்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெமினி இப்போ பார்க்குறத விட்டுட்டாரு. ஆனால் அந்த படத்தில் எப்படி காட்டுறான்னா ஜெமினி கை விட்ட மாதிரி காட்டுறான். நடந்தது ரிவர்ஸ், எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நாங்கள் இது நடிகர்கள் வாழ்க்கையில் நிறைய இந்த மாதிரி நாங்கள் பார்த்துருக்குறோம். சார் இப்போ ஷக்கீலா மேம் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சார். ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் விக்டிம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களே சார். அந்த பொண்ணுடைய படங்கள் வந்து பிட்டு படங்கள் வந்துக்கிட்டே இருந்தது. நாங்கள் நிறைய பிட்டு படம் பார்த்துருக்கோம்மா. இன்னைக்கு இருக்கிற பிரபல நடிகைகளுடைய பிட்டு படம் பார்த்துருக்குறேன். அன்னைக்கு இது கிடையாது, இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலாம் கிடையாது. அதை சென்சார்ஸை வச்சுக்கிட்டு படம் எடுக்கிறதெல்லாம் கிடையாது, டிஜிட்டல் முறையில் கிடையாது. ஒரிஜினல் படங்கள் பிரபலமாக இன்றைக்கும் சீரியலில் நான் அடிச்சுட்டு இருக்க பிரபல நடிகைகளுடைய பிட்டு படங்கள் நிறையா பார்த்துருக்கேன். இன்டர்வலில் ஒரு மலையாள படங்களுக்கு போனோம்னா அதுக்காக தான் மலையாள படங்களுக்கே போனோம். நான் அப்போ மலையாள படங்கள் அதுக்கு தான் ஃபேமஸ்ன்ற மாதிரி ஒரு முத்திரை பதிஞ்சிடுச்சு. மலையாள படத்தில் இன்டர்வல் விடுறதுக்கு முன்னாடி பிட்டு படம் போட்டு தான் இன்டர்வல். அந்த படத்தினுடைய கதாநாயகி அதில் பிட்டில் நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சம்மதத்தோடு தான் நடிச்சிருக்காங்க. அதில் ஒன்றும் அவங்க ஒன்று தள்ளி விட்ட மாதிரியோ அடித்து விட்டாங்க மாதிரியோ எல்லாம் ஒன்றும் கிடையாது, சம்மதத்தோடு தான் நடிச்சாங்க. ரேகான்னு ஒரு நடிகைம்மா, ஜெமினி கணேசனுடைய பொண்ணு தான். அது ஹிந்தி படத்தில் பிரபலம். ஹொரானாசுர்னு என்னமோ ஒரு படம், என்னமோ அந்த படத்தை பேர் மறந்துட்டேன்.
விஸ்வஜித்துங்கிற ஹீரோவோட கிஸ்ஸிங் சீனு. அது அப்போ அன்றைக்கி வந்து ரொம்ப பயங்கரமான அடிப்பட்ட விஷயம் அது. முத்த காட்சியில் நடித்தார் அப்படின்னு. அது வந்து ரேகா இது பண்ணும்போது நான் உக்காந்துருந்தேன். இது திடீர்னு என்னை பிடிச்சி கீழே தட்டி அவர் கிஸ் பண்ணுற மாதிரி படத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. ஒரு மாதம் கழித்து அந்த புகைப்படங்கள், அந்த ஷாட்டு எல்லாமே வந்து லைஃப்ங்கிற அமெரிக்கன் மேகசைனில் அமெரிக்காவிலேருந்து வரும். அப்போ லைஃபு, போஸ்ட்டு, டைம் இதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து வரும். அந்த லைஃப் மேகசைனில் இந்தியாஸ் கிஸ்ஸிங் கிரைசிஸ் அப்படின்னு போட்டு அட்டைப்பட கட்டுரை. இந்திய பட உலகில் முத்த காட்சிகளுக்கு அனுமதிக்கிறதா கூடாதாங்கிறது இதை வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கலாக 4 பக்கம் ஆர்டிக்கிள். அதில் இந்த சீனை போட்டுட்டு இறுக்கி கட்டிப்பிடிச்சின்னு முத்தம் கொடுத்துக்கிட்டு படத்தில் கட் பண்ணிட்டாங்க. வரல. விஸ்வஜித்து சாதாரணமாக உட்காந்துருக்கு படுத்திருக்காரு. இது பிச்சு உதறிட்டு நிற்கிது. அவங்க க்ளீனாக எழுதுகிறாங்க. முழு ஒத்துழைப்போட நடிச்சுவிட்டு ஆனால் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னை எதிர்பாராமல் நடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஒரு பிரபல நடிகை வந்து ஆடைங்கிற படத்தில் வந்து அமலாப்பால் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி படம் எடுத்திருக்காங்க. அந்த கேமராமேன் ரொம்ப டீசெண்டாக காட்டியிருந்தார். ஒரு இடத்துல கூட அவங்க வந்து ஆபாசமாக வரல. அவங்க நார்மலாக நடித்த படத்தில் இருந்த காட்சி கூட இந்த நிர்வாணமாக நடித்ததில். பட் அது வந்து நடிகை தான் ஃபுல் படமும் நடிச்சுவிட்டு அந்த டேக்குக்கு முன்னாடி எப்படி வந்திருப்பாங்க, எல்லாம் நடந்து தானே இருக்கும். யோசிச்சு பாருங்கள். சீனில் கேமராமேன் காட்டல, சீனுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க அப்படியே ஃபுல்லாக தானே வந்திருப்பாங்க. எப்படி நடிச்சிருப்பாங்க? அவங்கெல்லாம் அதை கம்ப்ளைண்ட் பண்ணலையே. அதை இஷ்டப்பட்டு அவங்க அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த அம்மாவை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு கேரவானில் போய் அழுதாங்க. அந்த அம்மா இப்படி நடிக்க வச்சுட்டாங்க. ஏன் நடித்த? நீ ஒருத்தி தான் நான் அக்செப்ட் பண்ணியிருக்கிற. முடியாத நேரத்தில் பேர் போயிருப்பாங்க. யார் சம்மதிச்சு வர்றீங்களோ அவங்கள தான் எடுப்பாங்க. சம்மதம் இல்லாமல் இருக்கவங்கள மிரட்டியாக பண்ணி எடுக்க முடியும். அதை தான் சொல்கிறேன். சம்மதிச்ச, நடிச்சுப்பட்ட, அதுக்கான காசையும் வாங்கிவிட்ட, அப்புறம் ரொம்ப கற்பு ஊத்தமி பத்தினின்னு காட்ட பார்க்குறேன். இது என்னத்துக்கு நியாயம்? என்னத்துக்கு ரெண்டாக வேணும்? இதுக்கு ஒரு கமிஷன் வேடிக்காது சார். இப்போ இந்த கமிஷன் எந்த ஒரு இம்பாக்டும் கிரியேட் பண்ணாதுன்னு சொல்கிறீங்களா சார்? இம்பாக்ட் கிரியேட் பண்ணதுனால தான் தினம் காலையில் யூடியூப்காரருங்க அத்தனை பேர் எதை தவிர அவர் உலகத்தில் பக்கத்தில் அணுகுண்டு வெடிக்குதுன்றான். அதை பற்றி யாருக்கும் கவலையை காணும். உக்ரைன் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. இஸ்ரேல் மேலே குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நமக்கு இருக்கிறது நடிகைகள் என்ன ஆனாங்க, இது பாருங்க, அப்படி தானே போயிட்டுருக்கோம். நாம் கவர்ச்சிக்கு அடிமையானவங்க, உல்லாச விஷயங்களுக்கு அடிமையானவங்க. சார் இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் கூட திருச்சியில் ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு மேலே பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு சார். ஏன்னா வைஃபை சரி பண்ணுறதுக்காக வந்த ஒரு பர்சன் அந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறி நடந்துட்டுருக்காரு பாலியல் வன்கொடுமை. இதுக்காக ஒரு ப்ரொட்டஸ்ட் அங்கே போயிட்டுருக்கு சார். அப்போ இது எப்படி சார் பார்க்குறது? அதுக்கு ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருக்குது இல்லை, உடனடியாக தகராறு வந்துருச்சு இல்லை. ஆமாம், அதுக்கு மக்கள் எழுச்சி இருக்குல்ல. அதுதான் தடுக்கணும்னு நினைக்கிற பொண்ணு அப்படி அதை பண்ணுவா. இவன் 30 வருஷத்துக்கு நடந்ததுக்கு இன்றைக்கி இது புகார் கொடுக்குறா. அதை தான் சொல்ல வரான். அதுக்கு கம்பேர் பண்ணாதீங்க. அந்த பாலியல் வன்மை நடந்த உடனே அந்த பொண்ணு போலீஸுக்கு போயிடுச்சு. ஊரே கொந்தளிச்சு நிற்கிது. ஆமாம், அது மாதிரி ஏன் இவங்களுக்கு நிற்கலை? ஏன் நிற்கலை? அவ்வளோதான் கேள்வி. எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் சொல்கிறது அவர் நடிகரையும் தாண்டி வந்து மக்கள் மனசில் பதிஞ்சதுக்கான காரணம் அவர் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணதுனால தானே சார்? அப்போ அது அவர் பண்ணலாம். அப்போ அப்படி சொல்லல சார். நீங்க சொல்றது இல்ல சார், அப்படி சொல்லல சார். மக்களுக்கு நல்லது பற்றி என்ன வேணாலும் பண்ணலாம். சரி, ரைட். அப்படின்னா சரி, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. உங்களுக்கு சமாதானம், எங்களுக்கு என்னமா? ஐயோ சார், நான் நிஜமா அப்படி மீன் பண்ணல சார். நான் அப்படி மீன் பண்ணல. இல்ல மீன் பண்ணது அதுதான். இல்ல சார், எம்ஜிஆர் அவர்கள் வந்து இத பத்தி நம்ம பேசுறதுமா தாண்டி அவர் வந்து நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. சொன்னீங்களே, அதே மலையாளத்தை சேர்ந்தவர் தான், கேரளாவை சேர்ந்தவர் தான் எம்ஜிஆர். அந்த பாட்டை சீர்னு சொன்னேன் நான். இதை வந்து இன்றைக்கி நான் பேசலை. சோவியத் சென்டரில் இது மாதிரி ஒரு இது நடந்தது. பாரதி ராஜாவை கார்னர் பண்ணி அவரை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு இது நடத்துனாங்க. பாரதி ராஜாவால் தான் படங்களில் ஆபாசமே வர்றங்கிற மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணாங்க. நான் வந்து ஆடியன்ஸில் உட்காந்துருக்கேன். நடிகர் ராஜேஷ், முக்தா சீனிவாசன், பாரதி ராஜா, அப்புறம் யாரோ ஒரு 4-5 பேர், எல்லாம் ஒரு மாதிரி
பாரதி ராஜாவை கார்னர் பண்ணுறாங்க. ராஜேஷும் முக்தா சீனிவாசனும் தான் குவைட்டாக உட்காந்துருக்காங்க. நடுமத்தில் நான் டக்குன்னு எந்திரிச்சு இப்படி கையை காட்டினேன். என்னன்னாங்க, ஆடியன்ஸ்லேருந்து யாராவது பேசலாமான்னு. என்னை யாருக்கும் தெரியாது. சரி, பேசலான்னாங்க. வாங்க அப்படின்னாங்க. மேடை ஏறினேன். பத்திரிக்கைக்காரங்க ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. ஆபாசம்னு சொல்கிறீங்க, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுல பேக்ரவுண்டில் இருந்து எம்ஜிஆர் சிஎம்மாக இருக்கார். எம்ஜிஆர் அவர் தான் இருந்தார். அவர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணி எங்கள் அண்ணன் இப்போ மந்திரி அவர்கிட்ட அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணாருன்னு தெரியாது. இப்போ இது பண்ணார். பாரதி ராஜா அவருடைய படங்களில் வந்து இப்போ எந்த பாட்டு மோசமானதெல்லாம் எல்லாம் பேசிட்டு அப்போ இந்த பாட்டை சொன்னேன். எந்த படம்னு தெரியாது, ஆனால் இந்த பாட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதழே இதழே தேன் வேண்டும், இடையே இடையே நீ வேண்டும், மெல்ல மெல்ல தொடுங்கள், மெல்ல மெல்ல விடுங்கள் அப்படின்லாம் பாடுறா. அந்த சீனில் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணாங்க, யார் ஆக்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. சரி, இது நீங்கள் மேடையில் சொல்லிட்டீங்க. மேடையில் பேசிட்டேன். மறுநாள் தினமலர் பத்திரிகையில் ஹெட்லைன்ஸ் போட்டாங்க. ஆபாசத்தை உருவாக்கியது யார்? காந்தராஜ் என்ற ரசிகர் கேள்வி. ஆடி போயிட்டாங்க. அது அந்த அதோட இதே நின்று போச்சு. அதாவது மாட்டி விடுறதுக்கு எப்படி வேணாலும் மாட்டி விடலாம். ஒரு ரேப் சீன் வருதுமா, ரோட்டி கப்டா ஒரு மக்கான்ங்கிற படத்தில் ஒரு ஹீரோயினா ஒருத்தியை வந்து ரேப் பண்ணுற சீன். என்ன காட்டுவாங்கன்னா, அந்த ஜாக்கெட் அப்படி வந்து விழுவும், அவ்வளோதான். ரேப் ஓவர் சீன் ஓவர். ஓகே, அந்த ஜாக்கெட் அவள் போட்டிருந்த ஜாக்கெட் வந்து கீழே விழுவுது, ரேப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தோரஹான்னு ஒரு படம் வந்து 10 நிமிஷம் காட்டுவாங்க ரேப் சீன். ஹிந்தி படம் உலகையே புரட்டி போட்ட படம் அது, அந்த ரேப் சீன். அந்த ரேப் சீனுக்கு அதே இதில் அந்த படத்தில் ஹீரோயினாக வந்த ராதா சோலஜா தான் அந்த சீன் ஆக்ட் பண்ணி. அந்த வில்லன் நடிகர் முடிச்சு இழுத்து அந்த நமக்கே இதாக போய்டும். ஆனால் அந்த புடவை அவுத்து கொடுத்துறமா, அந்த புடவை தான் நான் அவ்வளோ அலையிறான், அதை அவுத்து கொடுத்துட்டு போயேன் அப்படிங்கிற அளவு புடவை இழுத்துக்கிட்டே இருப்பான் 10 நிமிஷம். அந்த படம் அதுக்கு தான் ஓடிச்சு. அதே தமிழில் அவள்னு எடுத்தாங்க. அதில் அதே ராதா சோலஜாவை தான் போட்டாங்க. ஸ்ரீகாந்த் நடித்தார் அந்த சீனில். படங்கள் எவ்வளோ இருக்குதும். இப்போது வைரம்னு ஒரு படம், அதில் வந்து வில்லன் வந்து ஏமாத்துறதுக்காக கதாநாயகியாக வர்ற வந்து ஒரு மாதிரி கேபரே டான்ஸு ஜெயலலிதா தான் ஆடினாங்க. அதுக்காக தான் அந்த படம் ஓடிச்சு. ஹிந்தியில் விக்டோரியா 303ன்ற படம், அதில் சைராபான் அந்த டான்ஸ் ஆடினாங்க. அது அப்படியே இவங்க ஆடினாங்க. முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே, அவங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இவங்களுக்கெல்லாம் மார்க்கெட் போயிடுச்சு, வேலை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சினிமா உழுந்து போச்சு. சினிமா இன்றைக்கி வந்து உலகத்திலேயே 2 மொழியில் தான் சினிமா எடுக்கிறாங்க. ஒன்று தெலுங்கு, இன்னொன்று தமிழ். அமிதாப் பச்சனே தமிழுக்கு வந்துட்டாருமா. படம் ஹிந்தியில் படம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, எடுத்தால் ஓடத்துக்கு தேட்டர் இல்லை. பாம்பே போனோம்னா அப்சரா தேட்டரும் அது மராத்தா மந்திரும் அப்சரா தேட்டரும் பார்க்குறதுக்கு தான் போவோம். அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி எங்கே போச்சு? ஒன்றும் காணும். ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு எல்லா விஷயமும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப நன்றி.